திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று தொடங்கும் திருமந்திர பாடலை இப்பொழுது காண இருக்கிறோம். யான் பெற்ற இன்பம், இறைவனை உணர்ந்ததால் நான் அடைந்த பேரானந்தத்தை பெருக இவ்வையகம், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் பெற வேண்டும். எவ்வளவு ஆசைப்படுகிறார் பாருங்கள். வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின், ஆகாயம் போல் எங்கும் நிறைந்து வேதங்களின் ரகசியமாக விளங்கும் அந்த இறைவனை பற்றி சொன்னால் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம், அவன் நம்முடைய ஊனாகி உடலுக்குள் உயிராக உணர்வாக கலந்து நிற்கும் மந்திரமாய் இருக்கிறான். தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. அந்த பரம்பொருளே அல்லது ஐந்தெழுத்து மந்திரத்தை நாம் இடைவிடாது பற்றி கொண்டு தியானித்து கொண்டு இருக்க அவன் தானே நமக்குள்ளே வெளிப்பட்டு தோன்றுவான். திருமூலர் தான் பெற்ற ஆன்மீக பேரானந்தத்தை ஏதோ ஒரு சுயநலத்தோடு தனக்குள்ளே மறைத்து வைக்க விரும்பவில்லை. அப்படி இருந்திருக்கலாம், ஆனால் அவர் அதை விரும்பவில்லை. நான் அடைந்த இந்த எல்லையற்ற இன்பத்தை இந்த உலகமே பெற வேண்டும் என்ற உன்னதமான பரந்த மனப்பான்மையோடு இந்த பாடலை தொடங்குகிறார். வான் போல் பறந்து விரிந்த வேதங்களின் இரகசிய பொருள் என்னவென்றால், அந்த இறைவன் எங்கோ தூரத்தில் இல்லை, அவன் நம் சதையினால் ஆன உடலுக்குள் உணர்வாகவும் உயிராகவும் கலந்து நிற்கிறான். அந்த இறைவடிவான மந்திரத்தை, நமசிவாய என்ற மந்திரத்தை நாம் மனதால் உருகி மீண்டும் மீண்டும் நினைந்து பற்றி கொள்ளும்போது அந்த பேரொளி நமக்குள்ளேயே தானாக வெளிப்படும். இறைவனை தேடி எங்கும் அலைய வேண்டியதே கிடையாது. நமக்குள் தேடினால் அவனை காணலாம் என்பதே இதன் சுருக்கமான விளக்கமாகும். இப்பாடலின் ஆழத்தை உணர்ந்து கொள்ள திருமூலர் வாழ்ந்த வாழ்க்கையும் அந்த திருமந்திரம் உருவான கதையும் நாம் அறிய வேண்டும். திருமூலர் பயணம் செய்து கொண்டு வரும்பொழுது காவிரி ஆற்றை கடந்து சாத்தனூர் என்ற ஊரின் வழியே சென்றபோது அங்கே ஒரு பசுக்கூட்டம் மிக தீனமாக அழுது கொண்டிருப்பதை கண்டார் என்பது முன்பே நாம் கண்டோம். அருகே சென்று பார்த்தபோது அந்த பசுக்களை மேய்க்கும் மூலன் இருந்து கிடந்தான். இடையன் பாம்பு கடித்து இருந்து கிடந்தான். தன் மேய்ப்பன் இருந்து விட்டதை உணர்ந்த பசுக்கள் அவனது உடலை சுற்றி நின்று கண்ணீர் வடித்து கதறின என்பதையும் நாம் முன்பே கண்டோம். விலங்குகளின் துயரத்தை கண்டு அந்த சிவயோகியின் மனம் உரியது. பசுக்களின் துயரத்தை துடைக்க எண்ணிய அவர் தன் யோகா ஆற்றலால் கூடு விட்டு கூடு பாயும் திறமை இருந்ததால் தனது சொந்த உடலை ஒரு பாதுகாப்பான மறைவிடத்தில் மறைத்து வைத்துவிட்டு தனது உயிரை இறந்த மூலனின் உடலுக்குள் செலுத்தினார் என்றும் நமக்கு தெரியும். இறந்த மூலன் உயிர் எழுந்தான். இதை கண்ட பசுக்கள் மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தன. மாலை வரை பசுக்கள் பத்திரமாக மேய்த்து ஊருக்குள் கொண்டு போய் சேர்த்தார். மூலன் இப்போது உடலால் மூலனாக இருக்கிறார் அல்லவா அந்த சிவயோகி, அதைத்தான் மூலன் என்று கூறுகிறார். இறைவன் திருவிளையாடலினால் இவர் வைத்து இருந்த இவருடைய உடல் அங்கிருந்து மறைந்திருந்தது. உலகிற்கு ஒரு பெரும் ஆன்மீக புதையலை வழங்க வேண்டும் என்ற இறைவனின் கட்டளையை உணர்ந்த முனிவர் மூலனின் உடலிலேயே தங்கிவிட்டார். அன்று முதல் அவர் திருமூலர் என்று அழைக்கப்பட்டார். திருமூலர் அங்கிருந்த திருவாவடுதுறை அரச மரத்தின் நிழலில் ஆழமான தியானத்தில், அதாவது யோகநிஷ்டையில் அமர்ந்து ஓராண்டுக்கு ஒரு பாடல் என்று, ஏனென்றால் ஓராண்டின் முடிவில் தான் அவர் கண்விழிப்பார். அந்த கண்விழிக்கும் தருணத்தில் தான் தியானத்திலிருந்து கண்விழித்து தான் பெற்ற இறை அனுபவத்தை பேரானந்தத்தையும் ஒரு பாடலாக வடித்து வைப்பார். அதனால்தான் 30 ஆண்டுகள் கடந்தன. இப்படி 33 ஆண்டுகள் 30,000 ஆண்டுகள் வாழ்ந்ததாகவும் கூறுவார்கள், 33 என்றும் கூறுவார்கள். தியானித்து 3000 பாடல்களை அவர் அருளினார். அதுவே திருமந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. தான் காட்டில் தவத்தில் தன்மையில் அமர்ந்து பெற்ற அந்த பேரின்பத்தை உலக மக்கள் அனைவரும் பெற்று ஓய்வடைய வேண்டும் என்ற உன்னத நோக்கில் பாடியதே யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற இப்பாடலாகும். தன்னிடம் உள்ள நல்ல விஷயங்களை, ஆன்மீக அறிவை உலகத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற பகிர்ந்து வாழும் உன்னத பண்பை இக்கதையும் பாடலும் நமக்கு கற்றுத்தருகின்றன. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.